கிருஷ்ணகிரி அருகே மர்மமான முறையில் பசுமாடுகள் இறந்து போவதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள சோலையன்கொட்டாய் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழில் மாடுகள் வளர்த்து பால் விற்பதுதான். இந்நிலையில் கடந்த ஓராண்டுகளாக இந்த ஊரில் திடீரென பசுமாடுகள் இறந்து போகின்றன. ஞாயிற்றுக்கிழமை காலை சின்னையா என்பவரது பசுமாடு திடீரென இறந்தது. கடந்த ஓராண்டு காலமாக 65 மாடுகள் மர்மமாக இறந்து போயுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து ஒரு வருடமா 60 மாடுக்கு மேல செத்துருச்சு. இன்னைக்கு காலையில நல்லபடியா மாடு கரைஞ்சி பால் கறந்து பால் ஊத்துனாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த லட்சுமி தான் அந்த மாடு. அவங்க இதை நம்பிதான் தங்கம் கட்டுவாங்க, சீட்டு கட்டுவாங்க, பசங்களை படிப்பு வைப்பாங்க. அவங்க இதை நம்பிதான் வாழ்ந்துருந்தாங்க. குடிக்கும் போது குடிச்ச உடனே மாடு உடம்பு அதிர்ச்சி. உடனே வயிறு வீக்காய் கீழே விழுந்து இறந்து போச்சு. டாக்டருக்கு தகவல் கொடுத்து டாக்டர் பார்த்தாங்க. மாடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவங்க எந்த ரிப்போர்ட்டுமே கொடுக்கல, போயிட்டாங்க. இறந்த மாடுகளை கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தாலும் இறப்பு அறிக்கை தராததால் அவ்வூர் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்.